கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மை தேடி வந்த அந்த தேவன் நம் கூட இருந்து அவருடைய வார்த்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறோம். வாழ்க்கையில் பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் மனுஷன் வேறு எதையோ அவன் நம்புகிறான். யாராட்டி எனக்கு அப்படி பண்ணிடுவாங்களா, இப்படி செஞ்சுருவாங்களா, அதை செஞ்சுருவாங்க. ஆனாலும் மனிதனை அவன் செய்வான் என்று அவன் நினைத்து அவன் போனால் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அவன் கர்த்தரை நம்பி, கர்த்தர் கொடுத்த ஞானத்தை நம்பி, கர்த்தர் கொடுத்த திறமையை நம்பி, என்னால் முடியும், நானும் அவர்களைப் போல உயர்ந்த ஸ்தானத்தில் வருவேன், ஏனென்றால் கர்த்தர் என்னை உண்டு பண்ண அந்த தேவன், அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் உண்மையிலே என்னோடு இருக்கிறார் என்றால் நான் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எனக்கு வெற்றி தான் அப்படின்னு அவன் புஷ் பண்ணி அவன் போகும்போது கர்த்தருடைய மகிமை அவன் அறிந்து கொள்கிறான். பாருங்கள், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை தான் நம்பணும். மனிதனுடைய வாழ்க்கையில் மனுஷனை நம்பிங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் உள்ள போயிருவீங்க. ஏனென்றால் மனிதர்கள் யாருமே செய்ய மாட்டாங்க. ஏன்னாடா நீங்கள் அவர்களை நம்பும் பொழுது நீங்கள் என்ன ஆயிடுதுங்கன்னா உங்கள்கிட்ட திறமை இல்லை அப்படிங்கிறத அங்கே நிரூபமாகிறது. உங்கள்கிட்ட திறமை இல்லாதனால தான் நீங்கள் அங்கே போகிறீங்க. உங்களுக்குள்ளே திறமை இருந்ததுன்னா எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. ஆகா, இவன்ட்டு ஒரு திறமை இருக்குது, இவன்ட்டு போனால் எல்லா காரியம் வெற்றியாக முடியும்னு சொல்லி உங்களுக்கு உதவி கேட்க வருவார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும்னு தான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். பாருங்கள், நீங்கள் வேறு இடத்துல வேறு ஆட்கள்கிட்ட போய் பேசினா, ஐயோ என் பிள்ளை எப்படி இருக்கான்னு, அவனுக்கு ஞானம் கொடுத்தேன், அறிவு கொடுத்தேன், புத்தி கொடுத்தேன், சம்பாதிக்கிற பலன் கொடுத்தேன், ஆனாலும் அவன் அதை பயன்படுத்த மாட்டேங்கானே, அவன் வேற எங்கேயோ கை கட்டி நிற்கிறானே அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தருக்கு தான் அது அவமானம். ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும்னா தேவனுக்குள்ளே அந்த அந்த உள்ளான அந்த மனம் தேவனுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் எப்பொழுதும். அவர் என்னை தேடி வந்தார், ஆகையில் நான் ஏன் கலங்க வேண்டும், நான் அவரை நம்பி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி அவரை நம்பி நீங்கள் வாழும் பொழுது ஒரு குறை இருக்காது. கர்த்தராக யெகோவா நித்திய கண்மலை. தேவனுக்கு கர்த்தருக்கு ஏகப்பட்ட பெயர்கள் நாம் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்களும் பாருங்களேன், தன்னுடைய அன்பினால் தேவனோடு நீங்கள் இருக்கிற அந்த நெருக்கத்தின் அன்பில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களாலே தேவனுக்கு ஒரு அற்புதமாக பெயரை கொடுக்க முடியும். ஏனென்றால் இப்போ பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெயர் இருக்கும், ஆனால் நீங்களும் அதுக்குன்னு தனியாக ஒரு செல்லமாக ஒரு பெயர் வச்சுருப்பீங்க. அந்த பெயரை சொல்லி தான் நீங்கள் அதிகமாக கூடுவீங்க. பாருங்களா, ஆனால் வெளியூர் பிள்ளைங்க வேறு நீங்கள் வைத்த பேரை கூடும், ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அன்பாக வைத்த ஒரு பேரை வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி நம்முடைய தேவன் அன்பின் நிறைந்த அந்த தேவன் நம் அன்பினால் இருக்கும் பொழுது நம் நாவிலே கவிதைகள், உறவு, அற்புதமான பாடல்கள் இதெல்லாம் வர ஆரம்பித்த உடனே தேவன் மேல் நாம் அதிகமாக பிரியமாக இருக்கிறோம். தேவன் தேடி இந்த மாதிரி வார்த்தை கொடுக்குறார். முதல்ல என்ன விசுவாசி, அதற்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நித்திய கண்மலையாக நான் உனக்கு இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த அற்புதமான இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். அவர் தேடி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்த அந்த தேவன், ஒரு குறைவில்லாத வைத்த அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் அவருடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுத்து, அவருடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுத்து, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு நாம் மனம் பொருந்தி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்காது. இதைத்தான் அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறார். கர்த்தரை நம்புங்கள் என்று அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறார். அவர்தான் இந்த உலகத்தின் அண்ட சராசரியை படைத்தவர். அவர்தான் உனக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும். மனுஷனால் அல்ல, இறைவனிடம் கையேந்துங்கள் என்று சொன்னது போல இறைவனிடம் கையெழுந்த பொழுது நமக்கு ஒரு குறைவு இருக்காது. அந்த அற்புதமான அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போவாங்க, முடியாது முடித்து வைக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எந்த காரியம் நீங்கள் முடியலைன்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக தேவன் முடிக்க வைக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த காரியம் இந்த மாதத்தில் முற்றிலும் நிர்மூலமாகி உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாத்தையும் வெற்றி தருகிறவர் உங்களோடு இருக்கிறார். நோய்கள் இருந்துச்சுன்னா ஐயோ எனக்கு இப்படி இருக்கு, அதிலிருந்து முற்றிலும் விடுதலை தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதில் காண்பீர்கள், என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், ஆகையால் இந்த நோயெல்லாம் எம்மாத்திரம் என்று சொல்லி தேவனுக்குள்ள நாமத்தை நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிற நோய்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் போ என்று நீங்கள் சொல்லும் பொழுது அது விடுதலை ஆகிறது. உங்களுடைய சுகத்தை தேவன் தருகிறார். உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் தங்கவில்லை என்றால் சொல்ல வேண்டும், பிசாசே இது மேல் வைத்திருக்கிற கரத்தை வைத்திருக்கிற இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் விரட்டுறேன், இந்த கை போடுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அதை சொல்லும் பொழுது
கர்த்தரை நம்பும் பொழுது இதான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். ஜெபிக்கும் பொழுது நம்ம கர்த்தரை நம்புகிறோம் இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், தேவனோடு இருக்கிறோம். ஏன் ஜெபிக்கிறோம்? அவர் நமக்குள்ளே செய்வார். அவர் என் நேசர், எனக்குள்ளே இருக்கிறார், என் கர்த்தர், என் கண்மலையாக இருக்கிறார், யெகோவா தேவனாக இருக்கிறார். இப்படி நாம் அவரை நம்பிதான் நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா? நாம் அவரோடு சும்மா ஏனதானமாக ஜெபிச்சோம், ஜெயிட்டப்போ அப்படியே ஜெபிக்கிறோம் இல்லை. கர்த்தரை நம்பி நாம் ஜெபிக்கும் பொழுது அது நிச்சயமாக முழுமையாக நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிருந்தீங்க. என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். அதைத்தான் கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுது அந்த தேவன், யெகோவா தேவன் உங்களுக்கு என்ன செய்கிறார் பாருங்கள். அவர் என்றும் கண்மலையாக இருக்கிறார். இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போங்க. எப்பொழுதும் உங்களை குறித்து அவர், உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய செழிப்பை குறித்து அவருடைய சித்தமும் விருப்பமாக இருக்கிறது. உங்கள் மேல் அவர் கரிசனையாக இருக்கிறார். உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறார். உங்கள் மேல் பாசமழையை பொழிகிறார். இந்த தேவனை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.